ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம ஒரு அவரைக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரைக்காய் இதை இந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் இந்த மாதிரி அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ நல்ல எலசான அவரைக்காவை எடுத்து அதை உள்ளே நல்லா நீட்டாக பூச்சி எதுனா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நல்லா நீட்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டேன், நான் 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொரியலுன்றதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாங்க. காஞ்ச மிளகா நான் 3 சேர்த்துருக்கேன். நான் இதுக்கு மிளகாத்தூள்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் காஞ்ச மிளகா தான். இது நல்ல காரமான மிளகான்றதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு பொன்னிறம் ஆனதும் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை சேருங்க, இல்லைனா பருப்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொன்னிறமாக ஆகாது. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள். இது 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எண்ணெய் பாருங்கள் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது. இது பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். காய் போடுறதுக்கு முன்னால் மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த காயில் அந்த மஞ்சள் தூள் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருந்த 1/4 கிலோ அவரைக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ அவரைக்காவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவரைக்காய். நம்ம சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். யாரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயத்தின் மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டது அந்த மாதிரி நம்ம முன்னாடியே போட்டதுனால அந்த மஞ்சள் தூள் பாருங்கள் அந்த காயில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊற்றிடாதீங்க, காய் ரொம்ப வெந்ததுன்னா நல்லா இருக்காது பொரியலுக்கு. ஒரு 80% வெந்தால் போதுங்க. இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை இடையில கிளறி விடுங்க. இடையில கிளறி விடும்போது அடியில் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாம் நம்மளுக்கு நல்லா வற்றி இந்த அளவுக்கு நம்மளுக்கு அவரைக்காய் வெந்து வந்திருக்கு. வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி காய் வெந்ததும் நான் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி அவரைக்காய்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த தேங்காவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. தேங்காய் நம்ம காய் வேகிறதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. அடுத்ததாக இது நல்லா இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானதுங்க, நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்த வேர்க்கடலை தாங்க, தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் 1 பாதியமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கிளறிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இப்போ பாருங்கள், தண்ணி எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி காய் வெந்துருச்சு. உடம்புல ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க கூட அடிக்கடி இந்த அவரைக்காய் வந்து இந்த மாதிரி பொரியல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கும். உடம்புல எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரைக்காய் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.